முதல் வாசகம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 7, 10 முதல் 17. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கி வரவிழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டிற்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரை நின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை, அவர்களோடு உண்ணவும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.